வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்டுக்கிட்டு இருந்த சில பங்குகளை பற்றிய ஒரு ஆழமான பார்வை. உங்க ஆதரவுக்கு உண்மையிலே ரொம்ப நன்றி. எங்களோட இந்த முயற்சிக்கு நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரிப்ஷனும் பெரிய ஒரு ஊக்கமா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெறும் நம்பர்ஸ் மட்டும் இல்ல. ஒவ்வொரு நிறுவனத்தோட கதை என்ன, சந்தை அதை எப்படி பாக்குது, அதுல மறைஞ்சிருக்கிற வாய்ப்பு என்ன, ரிஸ்க் என்னன்னு ஆழமா பார்க்க போறோம். சரி, அப்போ ஆரம்பிக்கலாம். முதல்ல அதிக ரிஸ்க் ஆனா அதுக்கேத்த மாதிரி அதிக வருமானம் கொடுக்க வாய்ப்பு இருக்கிற 2 பங்குகளை பார்க்கலாம். அனலிஸ்ட்கள் இதுக்கு ஸ்ட்ராங் பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. அசோகா பில்ட்கான் மற்றும் கியூஸ் கார்ப். ஆமா, இது ரெண்டையும் டர்ன் அரவுண்ட் கதைகள்னு சொல்றாங்க. முதல்ல அசோகா பில்ட்கான் எடுத்துக்கலாம். இவங்க ஒரு இபிசி கான்ட்ராக்டர். சிம்பிளா சொன்னா அரசாங்கத்துக்காகவோ இல்ல பெரிய நிறுவனங்களுக்காகவோ ரோடு, பாலம் மாதிரி பெரிய கட்டுமான ப்ராஜெக்டுகளை டிசைன் பண்ணி கட்டி முடிச்சு கொடுக்கறவங்க. சரியா சொன்னீங்க. நான் பார்த்த வரைக்கும் இவங்களோட பிஇ ரேஷியோ, அதாவது பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ வெறும் 3.30 தான் இருக்கு. ஆமா, இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த நிறுவனம் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாம பங்கு சந்தையில வெறும் ₹3.30 தான் கொடுக்கறோம். இது கட்டுமான துறையில ரொம்ப ரொம்ப குறைவு இல்லையா? ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா எனக்கு ஒரு கேள்வி, இவ்வளவு குறைவான மதிப்பீடு இருந்தும் ஏன் நிறைய பேர் இத வாங்க தயங்குறாங்க? சரியான கேள்வி. அதுக்கு காரணம் சமீபத்திய Q2 முடிவுகள்ல அவங்களோட நிகர லாபம் 83%. ஆமா, இதுதான் முதலீட்டாளர்களை பயமுறுத்துற விஷயம். பருவமழை காரணமா வேலைகள் தாமதமாச்சு, சில ப்ராஜெக்ட்களை செயல்படுத்துவதிலும் சிக்கல் இருந்தது. சந்தை இந்த ஒரு காலாண்டு சரிவை மட்டும் பார்த்து மொத்த நிறுவனத்தையும் தப்பா எடை போடுது. ஆமா, அதுதான் நடக்குது. ஆனா இவங்க கிட்ட 30,000 கோடிக்கும் அதிகமான ஆர்டர் புக், அதாவது கைவசம் உறுதி செய்யப்பட்ட ப்ராஜெக்ட்கள் இருக்குன்னு சொல்றாங்களே, அது அடுத்த சில வருஷ வருமானத்துக்கு ஒரு உத்தரவாதம் மாதிரி இல்லையா? நிச்சயமா. அப்போ சந்தை ஏன் அதை கணக்குல எடுக்க மாட்டேங்குது? இதுதான் இங்க இருக்கிற வாய்ப்பு. சந்தை குறுகிய கால பார்வையில இந்த லாப சரிவை பாக்குது. ஆனா நீண்ட கால முதலீட்டாளர்கள் அந்த 30,000 கோடி ஆர்டர் புக்க பார்க்கணும். அது ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் மாதிரி. கரெக்டா சொன்னீங்க. சமீபத்துல கூட 1732 கோடிக்கு புதிய ஆர்டர்கள் கிடைச்சிருக்கு. அதனால இவங்களோட வருமானம் எதிர்காலத்துல உறுதியா இருக்கு. ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு முரண்பாடு தெரியுது. லாபம் 83% குறைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க, ஆனா அதே சமயம் அவங்களோட ROE, அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 54.8% இருக்கு. ஆமா, ROEன்னா முதலீட்டாளர்கள் போட்ட பணத்தை வச்சு ஒரு நிறுவனம் எவ்வளவு திறமையா லாபம் சம்பாதிக்குதுன்ற அளவுகோல். ஒரு காலாண்டுல இவ்வளவு பெரிய லாப சரிவு வந்தா ROE எப்படி இவ்வளவு அதிகமா இருக்க முடியும்? இதுல ஏதாவது நம்ம தவறா புரிஞ்சுக்கிறோமா? மிக அருமையான கேள்வி. நீங்க கேக்குறதுல ஒரு நியாயம் இருக்கு. இந்த 54.8% ROE என்பது கடந்த 12 மாதங்களின் செயல்பாட்டை வச்சு கணக்கிடப்படுது. ஓ, ட்ரெய்லிங் 12 months. இதுக்கு முந்தைய காலாண்டுகள்ல அவங்க செயல்பாடு ரொம்ப வலுவா இருந்தது. இந்த ஒரு காலாண்டு செறிவு அடுத்தடுத்த கணக்கீடுகள்ல ROE குறைக்கலாம். ஆனா இது என்ன காட்டுதுன்னா, அந்த நிறுவனத்துக்கு அதிக லாபம் ஈட்டும் திறன் இயல்பாவே இருக்குன்னு காட்டுதா? சரியா சொன்னீங்க. இந்த ஒரு காலாண்டு பின்னடைவு ஒரு தற்காலிகமான சிக்கல் மட்டும்தான். அதனாலதான் இதுக்கு ஸ்ட்ராங் பை ரேட்டிங் கொடுத்து 30% முதல் 70% வரை வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. டார்கெட் பிரைஸ் இலக்கு விலை ₹206 ₹273 வரை எதிர்பார்க்கலாம். ஆனா ஒண்ணு தெளிவா இருக்கணும், இது ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் வகை முதலீடு. ஆக அசோகா பில்ட்கான் விஷயத்துல சொத்து மதிப்பு நல்லா இருந்தும் தற்காலிக செயல்பாட்டு சிக்கலால விலை குறைஞ்சிருக்கு. இப்ப பார்க்க போற கியூஸ் கார்ப் கதையும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தானா? ஆமா, ஆனா இங்க பிரச்சனை கட்டுமானத்துல இல்ல, ஐடி துறையோட ஆள் சேர்ப்புல இருக்கு. சரி, கியூஸ் கார்ப் இந்தியாவின் மிகப்பெரிய ஸ்டாஃபிங் நிறுவனம். அதாவது பெரிய கம்பெனிகளுக்கு தேவையான ஊழியர்களை கண்டுபிடிச்சு வேலைக்கு அமர்த்தி கொடுக்கறது இவங்க வேலை. இந்த நிறுவனத்தோட உள்ளார்ந்த மதிப்பு, அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூ, ஒரு பங்குக்கு ₹589 கணக்கிடப்படுது. 589. ஆனா தற்போதைய சந்தை விலை வெறும் ₹202 தான். அப்போ கிட்டத்தட்ட 65% தள்ளுபடியில கிடைக்குது. இந்த அளவுக்கு பெரிய தள்ளுபடிக்கு காரணம் ஐடி துறையில இப்போ ஆள் சேர்ப்பு ரொம்ப மந்தமா இருக்கிறதா நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறது சரிதான். பல பெரிய ஐடி நிறுவனங்கள் புதுசா ஆள் எடுக்கிறத குறைச்சிருக்காங்க. இது கியூஸ் கார்ப்பை நேரடியா பாதிக்கும் இல்லையா? ஆமா, அதுதான் முக்கிய காரணம். வருமானம் குறைஞ்சிருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு கடினமான சூழல ஒரு நிறுவனம் எப்படி கையாளுதுன்றதுதான் முக்கியம். கியூஸ் கார்ப் அவங்களோட செலவுகளை நல்லா கட்டுப்படுத்தி லாப வரம்பை, அதாவது ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் அதிகரிச்சிருக்காங்களா? கரெக்ட். வருமானம் குறைந்தாலும் லாபத்தை தக்க வச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல நிர்வாக திறனுக்கான அடையாளம். இதுல முதலீட்டாளர்களுக்கு வேற என்ன பாதுகாப்பு இருக்கு? இந்த மந்தநிலை இன்னும் கொஞ்ச காலத்துக்கு நீடிக்கலாம் இல்லையா? நிச்சயமா. அந்த மாதிரி சமயத்துல தான் டிவிடெண்ட் ஒரு பெரிய உதவியா இருக்கும். கியூஸ் கார்ப் 4.77% டிவிடெண்ட் ஈல்ட் கொடுக்கறாங்க. 4.77%, அது ரொம்ப நல்லது. ஆமா, அதாவது நீங்க ₹100 முதலீடு செஞ்சா உங்களுக்கு வருஷத்துக்கு ₹4.77 டிவிடெண்டா கிடைக்கும். பங்கு விலை ஏறலனாலும் இந்த டிவிடெண்ட் ஒரு நிலையான வருமானத்தை கொடுக்கும். இது பங்கு விலை இன்னும் சரியாம பாத்துக்கொள்ளும் ஒரு குஷன் மாதிரி. ஆமா, ஐடி துறை மெதுவா மீண்டு வரும்போது இந்த நிறுவனம் பெரிய அளவுல பயனடையும். அதனாலதான் இதுக்கும் ஸ்ட்ராங் பை ரேட்டிங் கொடுத்து 78% வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இலக்கு விலை 359. சரி, இப்போ பார்த்தது சந்தையால தப்பா மதிப்பிடப்பட்ட ஒரு கம்பேக் கொடுக்கக்கூடிய பங்குகள்.
முதல்ல அக்யூம் ஸ்ட்ரக்ஸ் அண்ட் பார்மாசூட்டிக்கல்ல பார்க்கலாம். இது ஃபார்மா துறையில சிடிஎம்ஓ பிசினஸ் செய்றாங்க. சிடிஎம்ஓனா என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? கட்டாயமா. சிடிஎம்ஓனா கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன். சுருக்கமா சொன்னா மத்த பெரிய மருந்து நிறுவனங்களுக்காக அவங்க ஃபார்முலாவை வச்சு மருந்துகளை தயாரிச்சு பேக் பண்ணி கொடுக்கற வேலை. சரியா சொன்னீங்க. சன் ஃபார்மா, சிப்லா மாதிரி கம்பெனிகளுக்கு இவங்க தயாரிச்சு கொடுப்பாங்க. இவங்க தான் இந்தியாவோட நம்பர் 1 சிடிஎம்ஓ நிறுவனம். இதுல பெரிய பிளஸ் என்னன்னா இவங்க ஒரு கடன் இல்லாத நிறுவனம். கடந்த 5 வருஷத்துல இவங்களோட லாப வளர்ச்சி, அதாவது ப்ராஃபிட் CAGR சராசரியா 48.4% இருந்திருக்கு. இது ஒரு அபாரமான வளர்ச்சி. ஆனா ஃபார்மா துறைனாலே US FDA பிரவேர்கி மார்ஜின் அழுத்தம் நிறைய ரிஸ்க் இருக்குமே. இருக்கு. அந்த சவால்கள் இவங்களுக்கும் இருக்கு. சமீபத்திய Q2 விற்பனை கூட பெரிய அளவுல உயரல. ஆனா அவங்க அந்த சவாலை எப்படி சமாளிக்கிறாங்கன்றதுதான் முக்கியம். கரெக்ட். அவங்களோட EBITDA மார்ஜின், அதாவது வட்டி வரியெல்லாம் கட்டணத்துக்கு முன்னாடி இருக்கிற லாபம் 10.8% இருந்து 14.8%க்கு உயர்ந்திருக்கு. அப்போ அவங்க செலவுகளை திறமையா கட்டுப்படுத்துறாங்க. அதனால இதுக்கு பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஆனா இது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க துணியிற அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான். அடுத்த 12-18 மாதங்கள்ல 50% வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்கு. இலக்கு விலை 638 இருந்து 668 வரைக்கும் போகலாம். ஓகே, அடுத்ததா ஒரு பரபரப்பான துறைக்கு போவோம். ஃபின்டெக், இன்ஃபிபீம் அவென்யூஸ். சிசி அவென்யூ. ஆமா, நம்மள பல பேர் ஆன்லைன்ல பணம் செலுத்தும் போது யூஸ் பண்ற சிசி அவென்யூ பேமெண்ட் கேட்வே இவங்களுடையதுதான். இவங்களோட வளர்ச்சி அபாரமானது. கடந்த 5 வருட விற்பனை வளர்ச்சி சேல்ஸ் CAGR சராசரியா 58%. 58%? ஆமா. இவங்களோட TPV, அதாவது டோட்டல் பேமெண்ட் வால்யூம், இதுவரை இல்லாத உச்சத்துல இருக்கு. இதுக்கு அர்த்தம் இவங்களோட பேமெண்ட் கேட்வே வழியா நடக்கிற பண பரிவர்த்தனை ரொம்ப அதிகரிச்சிருக்கு. வளர்ச்சி நல்லா இருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இவங்களோட ROE வெறும் 5.22% தான் இருக்கு. நிறுவனம் இவ்ளோ வேகமா வளரும்போது லாபமும் அதே வேகத்துல வளரணும் இல்லையா? ஏன் இங்க ROE இவ்ளோ குறைவா இருக்கு? இது ஒரு நல்ல பாயிண்ட். ஃபின்டெக் நிறுவனங்கள் ஆரம்ப கட்டத்துல வளர்ச்சிக்காகவும் சந்தையை பிடிக்கிறதுக்காகவும் நிறைய செலவு பண்ணுவாங்க. டெக்னாலஜி, மார்க்கெட்டிங்னு முதலீடுகள் அதிகமா இருக்கும். ஆமா. அதனால லாபத்தன்மை ஆரம்பத்துல குறைவா தான் இருக்கும். இன்ஃபிபீம் இப்போ அந்த வளர்ச்சி கட்டத்துல இருக்கு. ஆனா பாசிட்டிவான விஷயம் என்னன்னா அவங்களோட EBITDA மார்ஜின் 61% இருக்கு. அது மட்டும் இல்லாம Q2 நிகர லாபம் போன வருஷத்தை விட 18% அதிகரிச்சிருக்கு. இதெல்லாம் வளர்ச்சி இப்போ லாபகரமா மாற ஆரம்பிச்சிருக்குன்றதுக்கான அறிகுறிகள். அப்ப இதோட வேல்யூவேஷன் எப்படி இருக்கு? P ரேஷியோ? இவங்களோட P ரேஷியோ 23.5. ஒரு வேகமா வளர்ற ஃபின்டெக் நிறுவனத்திற்கு இது ஒரு நியாயமான மதிப்பீடு தான். ரொம்ப மலிவும் இல்ல, ரொம்ப அதிகம்னு சொல்லிடவும் முடியாது. சரி. அதனால இதுக்கும் பை ரேட்டிங் இருக்கு. 20-30% வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்கு. இலக்கு விலை 22 இருந்து 25 ரூபாய். அடுத்து ஒரு முற்றிலும் மாறுபட்ட துறை, விவசாயம். சம்பல் ஃபர்டிலைசர்ஸ். இது ஒரு கிளாசிக் போரிங் ஸ்டாக் மாதிரி தெரியுது. ஆமா. ஆனா சில சமயங்கள்ல இந்த மாதிரி போரிங்கான பிசினஸ் தான் நிலையான வருமானத்தை கொடுக்கும். சம்பல் இந்தியாவோட மிகப்பெரிய யூரியா தயாரிப்பாளர்களில் ஒன்னு. இதுல என்ன சவால்கள் இருக்கு? அரசு மானியம் கிடைப்பதில் தாமதம், மூலப்பொருட்களின் விலை மாற்றம், அப்புறம் பருவமழை பொய்த்தால் விற்பனை பாதிப்புன்னு பிரச்சனைகள் உண்டு. அப்போ ஏன் இதை வாங்கணும்னு பரிந்துரைக்கிறாங்க? வேல்யூவேஷனுக்காக. இதோட P ரேஷியோ வெறும் 9.27 தான். இந்த துறையில இது மிகவும் மலிவான மதிப்பீடு. அது மட்டும் இல்லாம டிவிடெண்ட் கூட நல்லா இருக்குமே. ஆமா. 2.32% டிவிடெண்ட் ஈல்ட் கொடுக்கறாங்க. பங்கு விலை ஏறலைனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல டிவிடெண்ட் வருமானம் கிடைக்கும். இது ஒரு வேல்யூ அண்ட் டிவிடெண்ட் பிளே. சரி. அதனாலதான் இதுக்கு பை ரேட்டிங் கொடுத்து 20-45% வரைக்கும் வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இலக்கு விலை 516 ரூபாயிலிருந்து 620 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அருமை. அப்ப முதலீட்டுல இன்னொரு முக்கியமான அம்சம் பொறுமை. எல்லா பங்குகளையும் உடனடியா வாங்கிட முடியாது. சிலது சரியான நேரத்துல சரியான விலையில வாங்கணும். ஆமா. அந்த வகையில அடுத்த 2 பங்குகளை பார்க்கலாம். கணேஷ் ஹவுசிங் மற்றும் நேஷனல் ஃபர்டிலைசர்ஸ். இது ரெண்டுக்கும் ஏன் வித்தியாசமான ரேட்டிங் இருக்கு? ஆமா. கணேஷ் ஹவுசிங்க்கு பை ஆன் டிப்ஸ் ரேட்டிங்கும் NFLக்கு ஹோல்ட் ரேட்டிங்கும் இருக்கு. ரெண்டுக்குமான காரணங்கள் முற்றிலும் வெவ்வேறு. முதல்ல கணேஷ் ஹவுசிங். இவங்க அகமதாபாத்தை சேர்ந்த ஒரு பிரீமியம் ரியல் எஸ்டேட் டெவலப்பர். இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தா ரொம்ப வலுவா தெரியுது. கடன் இல்லாத நிறுவனம். ROE 32.57% இருக்கு. ஆனா கடந்த ஒரு வருஷத்துல பங்கு விலை 38% குறைஞ்சிருக்கு. ஒரு நல்ல நிறுவனத்தோட பங்கு விலை ஏன் இவ்ளோ சரியணும்? இதுக்கு முக்கிய காரணம் அவங்களுடைய சில முக்கிய ப்ராஜெக்ட்கள் தாமதமானதுதான். ரியல் எஸ்டேட்ல வருமானம் ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சு வீடுகளை விற்கும் போதுதான் கணக்குல வரும். ப்ராஜெக்ட் தாமதமானதால வருமானம் குறைஞ்சிருக்கு. ஆமா. Q2 விற்பனை போன வருஷத்தோட ஒப்பிடும்போது 57% குறைஞ்சிருக்கு. சந்தை இந்த தற்காலிக பின்னடைவை பார்த்து பயந்து பங்க வித்திருக்கு.
ஆனா வேல்யூவேஷன் படி பார்த்தா இதோட PE ரேஷியோ 12.78 தான். ஆனா செக்டார் சராசரி 26 இருக்கு. பாதி விலையில கிடைக்குது. இது ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையா? நிச்சயமா. ஆனா அந்த தாமதமான ப்ராஜெக்ட்கள் எப்போ வேகம் எடுக்கும்னு ஒரு தெளிவு வர வரைக்கும் பங்கு விலை இன்னும் கொஞ்சம் கீழே போகலாம். அதனால தான் இதை உடனடியா பை பண்ணாம பை ஆன் டிப்ஸ்னு சொல்றோம். கரெக்ட். அதாவது விலை இன்னும் குறையும் போது உதாரணமா 800 ரூபாய்க்கு கீழே கிடைச்சா கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிக்கலாம். இங்கிருந்து 27% வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்கு. இலக்கு விலை 1000 ரூபாயிலிருந்து 1030. இது பொறுமையான முதலீட்டாளர்களுக்கான ஒரு வாய்ப்பு. தெளிவா புரிஞ்சுது. கடைசியா நேஷனல் ஃபர்டிலைசர்ஸ் லிமிடெட் NFL இது ஒரு PSU. இதுக்கு ஏன் ஹோல்ட் ரேட்டிங்? இதுவும் சம்பல் மாதிரி ஒரு உரம் தயாரிக்கிற நிறுவனம் தானே? ஆமா, ஆனா இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. NFL ஒரு பிரபுத்துவ நிறுவனம். அரசாங்கத்திடம் 74.5% பங்கு இருக்கு. ஆனா இதோட நிதி நிலைமை இப்போ சரியில்லை. லாபம் 70% சரிஞ்சிருக்கு. Q3ல 35.81 கோடி நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க. ஆமா, ஒரு நஷ்டத்துல இயங்குற நிறுவனத்துக்கு எதுக்கு ஹோல்ட் ரேட்டிங்? செல் பண்ணிட வேண்டியதானே? இங்கதான் வேல்யூவேஷன் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த நிறுவனத்தோட PE ரேஷியோ 41. 41 ரொம்ப அதிகமா இருக்கே. ஆமா, நஷ்டம் காட்டுற நிறுவனத்துக்கு PE ரேஷியோ பார்க்க முடியாது. ஆனா கடந்த கால லாபங்களை வச்சு பார்த்தா இது ரொம்ப அதிகம். ஒரு PSU நிறுவனத்துக்கு இது மிகவும் அதிகம். இது ஓவர் வேல்யூடா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதுல ஒரே ஒரு பாசிட்டிவ் விஷயம், அந்த 1.76% டிவிடெண்ட் ஈல்டு மட்டும்தானா? ஆமா, அதனாலதான் ஏற்கனவே இந்த பங்க வச்சிருக்கிறவங்க அந்த PSU டேக் மற்றும் டிவிடெண்டுக்காக மட்டும் இதை வைத்திருக்கலாம்னு ஹோல்ட் ரேட்டிங் கொடுக்கறாங்க. புதுசா வாங்குறதுக்கு இது சரியான நேரம் இல்ல. நிச்சயமா இல்ல. இதுல பெரிய வளர்ச்சிக்கு வாய்ப்பு குறைவு. ஒரு 10-15% வளர்ச்சி வந்தாலே அதிகம். ரொம்ப அருமை. இன்னைக்கு நாம பார்த்த இந்த 7 பங்குகளும் உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வையை கொடுத்திருக்குன்னு நம்புறோம். சந்தையில ஒரே மாதிரி வாய்ப்புகள் இருக்காது. ஆமா, அதிக ரிஸ்க் எடுத்து அதிக லாபம் பார்க்கறது ஒரு வகை, துறை வளர்ச்சியை நம்பி முதலீடு செய்யறது இன்னொரு வகை. சரியான விலைக்காக காத்திருந்து வாங்குறது வேற ஒரு வகை. சுருக்கமா சொல்லணும்னா அசோகா பில்கான் மற்றும் கியூஸ்காப் சந்தை தவறா புரிஞ்சுக்கிட்டதால மலிவா கிடைக்கிற பங்குகள். ஆனா ரிஸ்க்கும் அதிகம். சரி. அக்யூம்ஸ், இன்ஃபிபீம் மற்றும் சம்பல் அந்தந்த துறையின் வளர்ச்சி மேல நம்பிக்கை வச்சு வாங்குறதுக்கான பங்குகள். கணேஷ் ஹவுசிங் ஒரு நல்ல நிறுவனத்தை விலை குறையும் போது வாங்குறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. NFL எதுக்காக ஒரு பங்கை வச்சிருக்கோன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு முதலீட்டு முடிவு எடுக்கணுன்றதுக்கான ஒரு பாடம். இந்த அலசலை பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த பங்குகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து நான் எந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இதுல பேசினது எதுவும் பங்குகளை வாங்குறதுக்கோ விக்கிறதுக்கோ ஆன பரிந்துரை இல்ல. எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுப்பதற்கு முன்பு உங்க நிதி ஆலோசகரை, அதாவது ஃபைனான்சியல் அட்வைசரை அணுகி ஆலோசனை பெறுவது ரொம்ப அவசியம்.